ஏண்டி எப்பவும் கூடயே இருக்கீங்க, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியா? வந்தனா அப்படிதான்டா, அவன் பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணுவான். பேருக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலோ ஸ்ரேயா, என்ன ஸ்ரேயா எப்படி ஆயிடுச்சு? இல்லை, இன்னைக்கு காலைல நடந்ததை பற்றி சொன்னேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எப்போ பார்த்தாலும் கூட தான் இருக்கீங்க, இதெல்லாம் மட்டும் சொல்ல மாட்டாளா? என்னடி இது? ஐயோ அக்கா, உங்களை போய் டீன் சொல்லுவேண்ணா. அறிவு மும்தாஸ்ட்டு இப்படி தான் பேசிட்டு இருந்தான்னு சொன்னேன்க்கா. ஓகேங்க்கா. ஆ சரிங்கக்கா, நான் சொல்லிடுறேன். ஓகேங்க்கா, கட் பண்ணிடுறேன். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே சுற்றி பாரேன், இவ்வளோ ஜாலியாக நிம்மதியாக சுற்றிட்டு இருந்த கேங் தெரியுமா அது? சும்மா பொண்ணு மயிறு, எனக்கு அதான் காண்டாகுது. ஏய், பாட்டு ஆஃப் பண்ணுறா. தோணு எந்த பாட்டு ஆஃப் பண்ணது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா உனக்கு? என்னதான்டா பிரச்சனை உனக்கு? நிறைய இருக்கு. என்ன இப்போ? ஏன்டா உனக்கு யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்காக மயிறு மாதிரி சுத்திட்டு இருக்க? அட போங்கடா. முதல்ல இந்த ஆளை துரத்தினா சரியாயிடும். அவனை கெடுக்கிறதே இந்த ஆளு தான். போறான் பாரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. டேய், என்னடா அது? ஒருத்தர் எதுவுமே சாப்பிடாம பிரியாணி தான் சாப்பிடுவேன்னு காலிலேருந்து உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி நைட் ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி கொண்டு போய் வச்சுட்டு, இதாண்டா அவன் பிரியாணி, ஆனால் நீ இதை சாப்பிடக்கூடாது, இன்னொருத்தர் சாப்பிட்றது நீ பார்த்துட்டு இருக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்னடா பேசுகிற? பொண்ணுங்களை பிரியாணி அது இதுன்னு. இந்த பாரு, வந்தனா உன் கூட வாழ்க்கை பூரா வாழ வேண்டியவன், அது மட்டும்தான் நிஜம். இப்போ இருக்க வந்தனா, உன்னை கல்யாணம் பண்ண போற வந்தனா வேற வேற. இது எப்படி சொல்லலாம் புரிய வைக்க? நீ சந்திக்க வேண்டிய வந்தனாவை அவன் மாறுறதுக்கு அவளுக்கு ஒரு பயணம் தேவை. இந்த காதல் மேபி அந்த பயணத்தில் ஒரு கட்டமாக இருக்கலாம். இந்த பாரு விஸ்வா, உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நம்மளுக்கு மனைவியாக வரவ உலகத்தை இப்படி பார்க்கணும், என் கூட இப்படிலாம் இருக்கணும், கல்யாணம் பண்ணி இப்படி வாழணும்னு. இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏற்றவளா வந்து இந்த பயணத்தில் மாறலாம். ஏன் அவளுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்றவனா நீயும் மாறலாம். அவளை ஏன்பா இந்த பயணத்தில் நீங்கள் 2 பேரும் வச்சுருக்கிற எதிர்பார்ப்பே மாறலாம். நான் உனக்கு கேட்குறேன் கடவுள, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல? இப்படிலாம் ஒருத்தன் வரப்போகிறான், இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுதோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அப்புறம் ஏன் கடவுளை அவளை பற்றி என்கிட்ட சொன்னீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்கள் மனுஷங்களா என்ன பிரச்சனை? கடவுள் செஞ்சாலும் தப்பு, செய்யலனாலும் தப்பு. அன்றைக்கி நீ ஆசைப்பட்டு கேட்ட, சந்தோஷப்பட்டுமேன்னு சொன்னேன். சந்தோஷம். எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தால் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருக்கும்ல? கடவுளே, நான் தான் லூசு பய போதையில் ஏதோ கேட்டேன். நீங்கள் தான் கடவுளாச்சு, நீங்களாச்சும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல? நல்லா கடவுள்ரா. டேய் தம்பி, டேய் டேய் விஸ்வா, இங்கே வாடா. நம்மளாம் எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஏன்டா தேவையில்ல அந்த இலவுல போகலாம்? எதை கேட்டாலும் கடவுள் 10 பார், கடவுள் 10 பார்னு சொல்லிட்டு எப்போ பாரு
நீங்க தானடா இங்க சோகமா சுத்திட்டு இருக்கீங்க. அவர் என்ன மேல உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரா? டேய் அப்படிலாம் பேசாதடா. டேய் அறிவு, உன் மேல கொலை காண்டல இருக்க, அடிச்சிட போறேன். தம்பி எதுக்கு இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு? யோ நீ பேசாதயா. உன் வயசு என்ன? அவனுக்கு நான் நல்ல புத்தி சொல்றதை விட்டுட்டு அவனை கெடுக்கிறதே நீதான். வந்துட்டாரு மாமா ஓமான்ட்டு. டேய் சும்மாரு சும்மாரு. பின்ன என்னடா, மாமானா மாமா மட்டும் இருக்கணும், அதை விட்டுட்டு மாமா வேலை பார்த்துட்டு டேய் இருந்தா. விஸ்வா சும்மா இருடா. விஸ்வா விஸ்வா விடு. வெறுப்பாகுதுடா. என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியல மச்சான். இப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டு அந்த வந்தனாவோ மயிரோ தூக்கி போட்டு வாடா. இல்லை உன்னால் அவளை மறக்க முடியல, அவள் தான் வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் நிற்கிறேன். சொல்கிறா. சொன்னா மட்டும் என்ன பண்ணுவேன்? அவங்கள பிரிச்சு விட முடியும். யார? வேற யார? வந்தனா அண்ட் சித்தார்த். எப்படி? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நெகட்டிவான விஷயமாவே நீங்க பார்க்க வேணாம். ஓகே, யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி அவ பின்னாடி எத்தனை பேர் சுத்தி இருப்பாங்க. கிளாஸுக்கு போனா ஒருத்தன், கேன்டீன் போனா ஒருத்தன், கார் பார்க்கிங் போனா ஒருத்தன், இப்படி ஒவ்வொருத்தன் கிட்ட இருந்தும் அவளை காப்பாத்துறதுக்கு பதிலா இனிமே சித்தார்த்துங்கிற ஒரே ஒருத்தன் கிட்ட இருந்து மட்டும் நம்ம அவளை காப்பாத்தினா போதும். சரிடா, அவங்கள எப்படி பிரிக்கிறது? அதுக்கு தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி ஒன்று நம்ம கூடவே இருக்கு. நம்ம கூடனா? நம்ம கூடனா நம்ம கூட இங்க இந்த மொட்டை மாடியில இந்த உலகத்துல யார் யார் சேரணும், யார் யார் பிரியணும் எல்லாம் முடிவு பண்ணக்கூடிய ஒரே சக்தி. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டான். பாய் பெஸ்டி. ஏமா ஏமா டேய், நான் வெறும் பெஸ்டி தான்டா, பாய் பெஸ்டில இல்லடா. டேய் டேய் உட்றா உட்றா உட்றா, கை உட்றா. விஸ்வா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், வரேன். சரி. மாமா ஒரு நிமிஷம். அவங்க பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் பேசுனதுக்கெல்லாம் நான் கஷ்டப்படல. இப்படி ஃப்ரெண்டு கிடைக்கலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, திட்டுவாங்கலாம் கஷ்டப்பட்டா கடவுளாக இருக்க முடியாது. வரட்டா? விஸ்வா, உனக்கு என்ன உதவினாலும் கேளு, நான் வருவேன். ம்? தேங்க்ஸ் கடவுளே. எங்க வாடா. யாரா அவன்? சித்தார்த்து? தெரியலையே. ஏய் இப்போ தான்டா மும்தாஜ் கிட்ட கேட்டேன். பேர் சித்தார்த் மேனனே, மலையாளி, ஃபைனல் இயரு, மியூசிக் டீமில் இருக்கான், பாடுவான், வயலின் வாசிப்பான், ஃபுட்பால் டீமோட வைஸ் கேப்டனு. முன்னாடி கமிட்டடு, அந்த பொண்ணதை ஏமாற்றிட்டான், இப்போ சிங்கிள். இவனுக்குன்னு தனியாக ஒரு கேர்ள் ஃபேன் பேஸே இருக்குது. சொல்லப்போனால் இவன் பேசுகிற தமிழ் கூட பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா. ஐயா, என்னடா பொண்ணுங்க வெர்ஷன் மாதிரி சொல்ற? பசங்க வெர்ஷன்? நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்கடா. சொல்லு மச்சான். நீங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாது. சரியான சுமார் மூஞ்சிரான் அவன். ஆளும் மூஞ்சியும் தாடியை வளர்த்துட்டு சீன் போட்டு சுத்திட்டு இருப்பான்னு தெரியுமா? மார்கழி மாசத்துல மூடி எடுத்து சுத்துற நாய் மாதிரி பொண்ணுங்களை எங்க பார்த்தாலும் லோ லோ லோன்னு பின்னாடியே போயிடுவான். சரியான காஜரா அவன். சரி, அதோட விட்டானா தம்மு, தண்ணி, கஞ்சானு எல்லா கருமாந்திர பழக்கமும் இருக்குடா. மாட்டு சாணி எடுத்து கொடுத்தா கூட கஞ்சா நினைச்சு யூஸ் பண்ணிப்பான்டா. சரியான போதை கேடா அவன். அவன் என்னமோ சொன்னானே, வயலின் வாசிப்பானா? அவன் வயலின் வாசிப்பான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா அவன் பார்க்க வர்ற பொண்ணுங்க நல்லா வாசிப்பான் தெரியுமா? நாம எல்லாம் இங்க கடலை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ அவன் ஒருத்த கடலை ஃபேக்டரி கட்டிட்டு இருப்பான்டா. டேய் ஆக மொத்தத்துல ஒரு ஆம்பளை ஆயிட்டோம்டா. டேய் இப்ப அவங்கள பிரிச்சு விடுறதுக்காக சொல்லுங்கடா. டேய் சாமி, நீ ஆடா இப்படி எல்லாம் பேச? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தானே நீ சும்மா இருப்பியா? மாட்டல்ல, அதே மாதிரி தான் வந்தனா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நானும் சும்மா இருக்க மாட்டேன். அதான்டா டேய் யோசிச்சுட்டு விஸ்வா, ஆர் யூ ரெடி? ஆல்வேஸ் ரெடி. இதுக்கு எனக்கு உங்க எல்லாரோட கோஆபரேஷனும் தேவை. கோஆபரேஷனா? வந்தனா இந்த மாதிரி ஒரு பையன் கிட்டலாம் மாட்டிக்க கூடாதுடா. நான் என்ன வேணா பண்றேன்டா. அதே மாதிரி வால் மும்தாஜ், உங்க ஃப்ரெண்ட் ஸ்ரேயா, எல்லாரோட கோஆபரேஷனும் ரொம்ப முக்கியம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கமிட் ஆனால. I don't think Siddharth deserves. So the plan Sidhu is on. டேய் கமிட் ஆகி ஃபர்ஸ்ட் வீக் நம்மளால ஒன்றும் பிடிக்க முடியாது. இப்போல்லாம் நீ தான் என் மூச்சு, நான் தான் உன் பேச்சுன்னு இருக்கிற டைம். இவங்க வேற பெருசாக பழக்கம் இல்லாமல் கமிட் ஆயிருக்காங்களா? கசமுசெல்லாம் இப்போ நடக்காது. ஃபர்ஸ்ட் 1 வீக் வெறும் வாய் மட்டும்தான். எடுத்துட்டே வாயா. டேய் தூ, நான் வெறும் வாய் பேச்சு மட்டும்தான் சொன்னேன்.
ஹே மம்மி நான் போய் சித்து பார்த்துட்டு வரேன். ஏய் விளையாடாத, பிரியா மேம் பீரியட். ஹலோ காலேஜ்லையா? ஓகே வரேன். ஹே சரி நான் இப்போ போயிட்டு வரேன். ஏய் முத்துராம் சார் பீரியட் ரீ, இன்டர்னல்ஸ்ல கை வச்சுட்டு பரவாயில்லையா? பார்த்துக்கலாண்டி. ஹலோ ம் ஏ ஐம் ஸோ சாரிடா. கேன்டீன்லையா? ம் சரி ஓகே. ம் ஹே கேன்டீன் போயிட்டு வந்துடுறேன். ஏய் கேன்டீனா? ஏய் ஐயோ லஞ்ச் பிரேக் டி. ஹலோ மிஷன் ஃபெயில்ட். ஏய் இன்னைக்கு போர்டில் பார்க்குறேன், போர்டு ஃபுல்லாக மும்தாஜ் மும்தாஜ்னு தெரிஞ்சுச்சு. அப்புறம் உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? இல்லை லவ் பண்ணுறேன். டேய் என்னடா? ஹலோ மும்தாஜ், சாரி ஃபார் டிஸ்டர்பிங். நான் விஸ்வா பேசுகிறேன். அவள் என்ன பண்ணுறா? அவ என்ன வழக்கம் போல ஃபோன்ல கடலை போட்டுட்டு இருக்கா. ஹோலி ஷிட். ஸ்ரேயா இருக்காளா? ஸ்ரேயா ஃபோன் ஸ்பீக்கர்ல உன் ஃப்ரெண்டு தான். ஏய் சும்மா இல்லாமல் ஏதாவது பண்ணுங்கடி. எதா பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணுங்கன்னா என்ன பண்றது? நீங்க வேணா ஏதாவது ஐடியா கொடுங்க, பண்றோம். என்ன பண்றது? மும்தாஜ், ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி ஃபோனை உன் காதில் வை. மும்தாஜ், இப்போ நான் சொல்றத கவனமா கேளு. கண்டிப்பா பண்ணணுமா? ஏய் என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னு சொன்னா தானே தெரியும். கசல் பண்ற மாதிரி நடிடி. சரி ஓகே. சரி அழாதடி விடுடி. என்னன்னு சொல்ல. பாக்குறோம்ல பாரு. ஓகே. இன்னும் இல்ல. சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி அழாதடி. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானடி தெரியும். ஏ மும்தாஜ் என்னாச்சு? என்னாச்சு? என்னால முடியலடி. ஐயோ என்னால சத்தியமா முடியல. அதான் என்ன? சரி 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 சரி. இந்த அறிவு இருக்கால சாவு அடிக்கிறான்டி. இது பண்ணாத அது பண்ணாத. எவனாச்சும் ஒரு போட்டோக்கு லைக் பண்ணா உடனே சண்டைக்கு வரான். சரி விடுடி. நான் அப்பவே சொன்னவன் சரியான டாக்ஸிக்கான ஆளுன்னு தெரியும். நீ அழாதடி. எனக்கு யாரும் வேணாம், நீங்க மட்டும் போதும். நீங்க மட்டும் போதும். இவன் கமிட் ஆகிறதுக்குள்ள எனக்கு பிரேக்கப் பண்ணி விட்டுருவானோ? சரி நீ போய் பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹே இட்ஸ் ஓகே. இல்ல நான் நாளைக்கு பேசிக்கிறேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஹே இட்ஸ் ஓகே. நாளைக்கு பேசிக்கிறேன் விடு. அப்படியா? எனக்கு நீ தாண்டி முக்கியம். அறிவு, நாளைக்கு திட்டு வாங்க ரெடியா இருந்துக்க. ஆமா, நைட் டின்னர் என்ன? குரு, நான் எதுக்கு திட்டு வாங்கணும்? வந்தனா, நம்ம கமிட் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு கிஸ்ஸு கூட இன்னும் இல்லை, ஒரு கிஸ்ஸு கூட இன்னும் நம்ம இன்னும் வெளியே கூட எங்கேயும் போனதில்லை. வெளியே வா? நோ வே, சான்ஸே இல்லை. சரி அப்போ உள்ள வாட்? உள்ளேயா? நோ பிடிஏ. பிடிஏன்னு யார் சொன்னா? அப்புறம் வாட்? நோ வே, முடியவே முடியாது. வேணா சித்து ப்ளீஸ். இங்கே பாரு, அங்கே பாதி பேர் கல்ச்சரல்ஸ் ப்ராக்டிஸ்னு ஓடி போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. மீதி எல்லாரும் கான்ஃபரன்ஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. மிச்ச பசங்கள்லாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஃபெஸ்ட் வருதுல்ல, அங்கே தான் இருக்கானுங்க.
சும்மா தானே இருக்கும். ம்ஹும். கம் லெட்ஸ் கோ. நான் தான் இருக்கேன்ல, ஒன்றும் ஆகாது. இட் வில் பி ஃபன். இப்படி எப்படி? ம்? ஹலோ டேய் சாமி டேய் ஹலோ ஹலோ விஸ்வா கேக்குதா? ஹலோ கேக்குதுடா டேய் ஹலோ என்ன பேசவே மாட்றான். ஏய் விஸ்வா என்ன கோவமா இருக்கியா என்ன? கேக்குதாடா லவுடா கேக்குது சொல்றா. ஏய் வந்தனா இருக்கால டேய் டேய் சொல்றா. டேய் வந்தனா இருக்கால இது வந்தனா கால்ல. ஐயோ என்னாச்சு? காலும் இல்ல கையும் இல்லடா உன் ஃப்ரெண்ட் வந்தனா இருக்கால. உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆறதுக்கு முன்னாடி வந்தனா எனக்கு ஃப்ரெண்ட் தெரியும்ல. ஏய் சாவ அடிக்காம கொஞ்சம் சொல்றது தயவு செஞ்சு கேளுடா. வந்தனாவும் ஆளு சித்துவும் சேர்ந்து பிளான் போட்டு அங்கதான்டா கிளம்பி வந்துட்டு இருக்கானுங்க. அப்படியா? சித்து இப்பதான் ஹாஸ்டலுக்குள்ள போறான். யாரோட? வந்தனா கூட. பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொல்றேன், பசங்களோட தான் போயிருப்பான். டேய் சாமி ஒழுங்கா பாத்தியடா, அது பையன் தானா? தயவு செஞ்சு போய் பாருடா டேய். டேய் அந்த பையனே வந்தனாதான்டா. நிக்கிறான் பாரு. ஐயோ இவ்வளவு வர வரானுங்களே, அதிகமா திட்டுவானுங்களே. ஏடா செவுட்டு சாமி உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசிங்கடா. பேசாம வாடன்ட்ட கோத்து விட்டுறலாமா? அப்படியே வந்தனவே கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா? சம் நம்மளே அடிச்சு வரலாம். ஏய், இரு, தம்பி நீ எங்க போற? நீ இந்த காலேஜே இல்ல தெரியுமா உனக்கு? நீ நீ ஸ்டூடெண்ட் இல்ல, சும்மா இருடா கொஞ்சம். மச்சான் அந்த ஐடியா இருந்தா சொல்லுங்கடா தயவு செஞ்சு. கால்ல விழுந்து கேக்குறேன்டா. அதான் சாமி இருக்கானேடா. சாமி டேய் அவர் சூப்பர் சீனியர்ரா, கும்பலா வந்து செஞ்சிருவானுங்க தெரியும்ல. இரு, வந்தனா ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு இது கூட பண்ண மாட்டியா? டே பாய்ஸ் இங்கே இருங்க, நான் தான் வரேன். அவன் கிடக்குறான் விடு. லூஸ் தனமா ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா சொல்ற? வந்தனா பாய்ஸ் ஹாஸ்டல்யா? சித்து கூடயா? ஐயோ இருந்தாலும் வந்தனா பெரிய ஆள்ரா. ஏய் அவளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா? ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே போய் ஒருத்தனை பொழந்தவடா அவ. ஏய் பெத்த கைடா வந்தனா. உண்மையான வார்டன்லாம் இருப்பாங்க போலடா. மாமா ரொம்ப பயமா இருக்கு. வேற பிளான் போட்டு தரேன் வா. காதுல வைக்கணும் எல்லாம் லைவா சொல்றேன். நீங்க போங்க. வேற நீங்க பிளான் போங்க மாமா, வாத்துக்கலாம். நீங்க போங்க. உங்க கையில தான் எல்லாம் இருக்கு மாமா. என்னடா ஊரே நான் மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. டேய் விஸ்வா தயவு செஞ்சு சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. போங்க போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம். டேய் ஃபோன் நான் போறேன். ஏய் எப்பறா போறோம்? நீ சொல்றா. ஸ்டெப்ஸ் ஏறணும்ல, லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ரூம். ஸ்டெப்ஸ் ஏறணும், லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ரூம். உங்க சாமி அதில இங்க இருக்குடா. அப்படியே போங்க. டேய் குழப்பாதீங்கடா. கரெக்ட்டா சொல்லுங்கடா. நடுவாக்க நிக்கிறேன். லெஃப்ட். லெஃப்ட் தானே? டேய் ஓகே. டேய் இந்த பாரு, குழப்பாம ஒருத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. டேய் கெட்ட போற டைம் இல்லாம விபூதி தடவிட்டு வந்திருக்கேன்டா. உதிரக்குள்ள வாழ கண்டுபிடிக்கிறது எங்க இருக்கா? அங்கிள் கடவுளே, நான் இங்கே பசங்க தேடிக் கண்டுபிடிச்சாங்க. கொண்டிருக்கிறேன். என்ன பத்தா பேசுறாங்க? செவ்வாயிலிருந்து பூலோகத்துக்கு வந்து விட்டேன். பூலோகத்திலிருந்து இப்ப இமயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஆஹா, பூலோகத்தின் கதவுகள் திறந்து விட்டன. இனிமே வெளியில் சென்று வேட்டையாடுவதுதான் மிச்சம். கடவுளே, அவன் என்ன பத்தி பேசுறா? சிவனை பார்த்து பேசிட்டு இருக்கான். என்னடா கண்ணெல்லாம் எரியுது, கண்ணுல தண்ணி வருது, தலையெல்லாம் கேரா இருக்கு. என்னடா இது பூஜையா? டேய் கண்ணை எத்தலடா.
ஏய் சொல்றத ஒழுங்கா காதுல வாங்கிட்டு போ சொல்றா. டேய் நீ clear-ஆ சொல்றியா? ஸ்டெப்ஸ் இருக்கு லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ரூம். மாமா சாரி லெஃப்ட் கண்டு இருந்தாலே கரெக்டா போறது கஷ்டம். நெட்ரிக்க நயன்தாரா மாதிரி ஆக்கிட்டீங்களாடா. ஏய் இந்த பக்கம்டா. ஐயோ இந்த பக்கம் சீக்கிரம் வாயா. ஐயோ தெளிவா நீங்க சொல்றா. ஒரு நிமிஷம் உள்ள என்ன நடந்துருக்கு தெரியுமா? டேய் ஒரு நிமிஷம் இருடா. எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியாது அந்த ரூம்னு. இரு இந்த ரூமா தான் இருக்கும். வாங்க பக்தாஸ், இன்னைக்கு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளவு நேரம் தான் முதுகையே காட்டுவா சுவாமி? பொறுமையா இருடா சிரா. கர்மம் இது வேற பூஜைடா. படியை தாண்டி தாண்டா பெருசா படம்லாம் வச்சிருக்காங்க. சீ. வாசப்படியோடய சை. நாய்களா. உங்களெல்லாம் படைச்சதுக்கு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன்டா. டேய் இந்த பாரு. கடைசியா ஒரு ஆப்ஷன். இல்லனா நான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் நீ கிளியரா சொல்றியா இல்லையா? நான் லெஃப்ட் சொல்றேன் ரைட் சொல்றேன். நான் லெஃப்ட் சொல்லும்போது அவன் ரைட்ல போறாரு. அடச்சி உங்க கூட சண்டை போடாதீங்கடா. சரி இந்த டோர் தானே திறப்போமா? டேய் யாரா அவன்? கரெக்டால வந்து நிக்கிறான். இவனடா சொக்கா இல்லாம வெளில வரான். ஏன் சட்டையை காய போடுறான்? துணி துவைச்சிருப்பான். அதுக்கு எதுக்குடா வந்துறான்? டேய் என்ன என்ன பண்ற? பார்த்தா தெரியல, துணி காய போட்டுட்டு இருக்கேன். துணி காய போடுறியா? தம்பி முதல்ல யாராவது பேசுனா மூஞ்ச பார்த்து பேசுப்பா. என்ன? Do you know who I am? Do you know who you are talking to? யார் நீ? I am the new warden of the hostel. வார்டனா? உன்னை இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லையா நான்? புது வார்டன் சொல்றேன்ல, காலைல தான் சேர்ந்தேன். நீ நம்ம நக்கலா பேசுற? ஐடியா ஐடி கார்டு வேணுமா? இந்த பிரின்சிபல்ட்ட கேக்குறேன், அவர் வந்து கொடுப்பாரு. வா சார். இருடா இருங்க சார். ஐயோ சார் எங்க இருந்து வந்தது இப்போ? உங்களை பார்த்தது இல்லை சார். யார் சார் நீங்க? அப்படி மரியாதையா கேளு. உன்னை பார்த்தது இல்லையே. ஐடி கார்டு ஐடி கார்டா? உள்ள இருக்கு சார். சரி வா போய் சார் எடுப்போம். நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. என்னடா உன்னை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரியா இல்லையா? பேக் இருக்கா? பேக் உள்ள சரி இருக்கு வா சார். உள்ள சார் நான் எடுத்துட்டு வரேன் சார், நீங்க போங்க, நான் பார்த்து எடுத்துட்டு வரேன். என்னடா கேட்கறதெல்லாம் உள்ள இருக்குங்கற, ஆனா உள்ள விட மாட்டேங்கிற. உள்ள யாராவது இருக்காங்களா? உள்ள யாரும் இல்லை சார். அப்புறம் எங்க இருக்கற? யார யாரும் மாதிரி இல்லை சார். நீ இல்லனா தோக்க. ஐடி கார்டு நான் எடுத்துட்டு வரேன் சார், நீங்க போங்க. நான் திறந்துட்டேன். What is this ரா? இங்க வா. Come here. உனக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இடம் இல்லையா? போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. 30 செகண்ட்ஸ். இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் சுத்தி கிரவுண்ட்ல எங்கேயுமே அவனை பார்க்க கூடாது. Get out. Get out. Get out. Get out. அப்போ நீங்க செட் பண்ண ஆளை வச்சு அவளை ஹாஸ்டல் விட்டே விரட்டிட்டீங்க. உங்க பிளான் சக்சஸ் தானே? ஆமாவா இல்லையா? அது வரைக்கும் ஆமா. இதெல்லாம் எந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது சார். வந்தனாவை பாய்ஸ் ஹாஸ்டலில் வரவேற்கிறோம். ஏய் வந்தடா, இங்க ரெடி பண்ற. உத்தமிக்கு இங்க ரெடி வேலை. ஆமா வந்துருமா. ஏய் வலியோட மேடம் ஃபர்ஸ்ட் வராங்க. பா ஹீரோயின் நடிப்பு அருளுதுடா டேய். பாய்ஸ் ஹாஸ்டலில் பவித்ரா. இதான்டா நம்ம படம் டைட்டில். வந்தனா அதுதான் பண்ணலாம். எவ்வளவு ரேட்? ஏய் சொரித்து போடி. நீங்க ஏதோ பேசல. ஒரு வாரத்துக்கு ஓட்டல இது வச்சு. என்ன நடக்குதுன்னு இந்த காலேஜ்ல. எப்படி அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? எப்படி? டேய் நம்ம என்ன வேணும்னேவா பண்ணோம்? அவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். எப்படி வந்தனாவை சுத்தியும் பிளான் பண்ணி கெத்தா பிரிச்சு விட்ட பாத்தியா? நீலாம் டேய் விஸ்வா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீ உன் பாட்டுக்கு என்ன வேணா பண்ணுவ, நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போமா? இவங்க வேணா அப்படி பண்ணுவாங்கடா, ஆனா நான் அப்படி கிடையாது. ஏதோ
தெரிஞ்சோ தெரியாம உனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கேனா அதுக்கு நீயோ இல்லைன்னா உன்னோட இளவு லவோ காரணம் கிடையாது. வந்தனா எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. சரி அந்த நாய் சித்தார்த் கூட இருக்கிறதுக்கு அவ சிங்களாவே இருக்கலாம்னு நினைச்சுதான் சப்போர்ட் பண்ணேன். ப்ரொடெக்ட் பண்றானா ப்ரொடெக்ட். நீ பண்ணதுக்கு பேர் ப்ரொடெக்ஷனே கிடையாது. அது பேர் என்ன தெரியுமா? ஸ்டாக்கிங். And it's not a normal kind of stalking. It's a peak of being toxic. ஆமா நான் உனக்கு கேட்கவா? இவ்வளவு நாள் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த. முதல்ல அவளை ப்ரொடெக்ட் பண்ண நீ யாரு? அவ அண்ணாவா, தம்பியா, இல்ல ரிலேட்டிவா, இல்ல ஃப்ரெண்டா? உன் பேர் ஆச்சு அவளுக்கு தெரியுமாடா? பேரு இல்ல சரி எல்லாம் விடு. இப்படி ஒருத்தன் இருக்கானாச்சு அவளுக்கு தெரியுமா? நல்லா பேசுறீங்க. வந்தனா பின்னாடி 100 பசங்க சுத்துறாங்கன்னா அதுல நீ ஒருத்தன், அவ்வளவுதான். உனக்கு பிடிச்ச மாதிரி அவ இல்லைன்னா நீ போட வெளியே. அதுக்கு அவளையே மாற சொல்ற. அவ இந்த பாயிண்ட தான் பேசணும், அந்த பாயிண்ட் பேசக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் போடக்கூடாது சொல்றதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது அவளோட இஷ்டம், சரியா? அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்ப எல்லாம் குதிக்கிறீங்க? அவ சித்துவ ஜெனரல் லவ் பண்றா. அந்த நாய் கூப்பிட்டான்னு இவளும் போயிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இதோ நிக்கிற உங்க ஃப்ரெண்டு இவர் மட்டும் மும்தாஜை கூட்டிட்டு போவாரா? அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. கால் அவுட்டிங்லாம் போயிட்டு வந்தாரே, அது மட்டும் உங்களுக்கு தப்பா இல்லைல்ல? ஏன் உங்க ஃப்ரெண்டுனால தப்பா தெரியலையா இல்ல அவன் பையனால தப்பா தெரியலையா? புரியலையே. சாமி, எங்க எல்லாரும் முன்னாடி வந்தனா உனக்கு தான் தெரியும். அங்க எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தி அவங்களை பிரிச்சு விடும் போது உனக்கு கெத்தா இருந்துச்சா? ஒரு தடவை கூட அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணிருக்கும், அவ எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பா, இத பத்திலாம் நினைக்கவே இல்லைல்ல. ஒரு செகண்ட் கூட யோசிக்க தோணல. நீலா ஒரு ஃப்ரெண்டு. உண்மையான ஃப்ரெண்டா இருந்திருந்தா நீ அவளை தனியா கூப்பிட்டு போய் பேசி புரிய வச்சிருப்ப. அதை விட்டுட்டு சி. கார்த்திக், என்ன சார் உங்களுக்கு அவ லைஃப்ல விளையாட பத்தலையா என்ன? ஏதோ தெரியாத வயசுல உங்களை தெரியாம லவ் பண்ணி தொலைச்சிட்டா. அதுக்காக இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால என்னெல்லாம் எழுந்திருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆல்ரெடி இந்த காலேஜ்ல இருக்கிற கிரீப்ஸ்னால அவளை பத்தி 40 கதை சொல்றாங்க வெளியே. இப்போ தேங்க்ஸ் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் கேங். உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் பெருமையா சுத்திட்டு இருந்தேனே, அதை பத்திலாம் நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமேல் லவ், ஹெல்ப், ஃப்ரெண்டுன்னு தயவு செஞ்சு என் பக்கமே வந்துடாத. நாளைக்கு உனக்கு என்ன பிடிக்காம போய் நீ என்ன ஏதாவது கேவலமா பண்ணிடும் பயமா இருக்கு.